ஹலோ எவ்ரிவன், சூடான சாதத்துக்கு ஏற்ற வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் பச்சடி செய்ய மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து வெண்டைக்காய். அதை க்யூபாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, பூண்டு, புளி, ஜீரகம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இந்த பச்சடிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நல்லெண்ணெய், அதுவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு. இப்போது ஒரு வானலில் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கணும். எண்ணெயிலே வேக வச்சு வதக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கணும். இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, ஜீரகம் ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஹீட்டாக போட்டு அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், புளி இது மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை மறுபடியும் ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஆட் பண்ணி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயும் இந்த பேஸ்ட்டை ஒன்று சேர அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய் நல்லா இந்த பேஸ்ட்டில் அப்சர்வ் ஆகணும். இப்படி அப்சர்வ் ஆனால் நல்லெண்ணெய் டேஸ்ட்டும் இந்த பச்சடியோட டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சடி வானலில் ஒட்டாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் வெண்டைக்காய் பச்சடி மேலே நெய் விட்டு கூட சிப்ஸ் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.